அன்புகளே, உலகத்தின் ஒட்டுமொத்த பார்வையும் இருந்தது அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் நிறைவேறுமா நிறைவேற மாட்டாதா என்ற நிலையில் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது. வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலும் அது வியாழக்கிழமை முடிந்தே விட்டது. இந்த நிலைமையில ஐக்கிய அரபு அமீரகம் UAE அதன் பாதுகாப்பு உயர்மட்ட அதிகாரிகள் தங்களது விஐபி ரக அவங்க விஐபி வந்து அவங்களோட அரச அதிகாரிகள் அரசர்கள் பயணிப்பு அவங்களோட சேக்குகள் கிங் பிங் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அவங்க பயணிக்கிற ஒரு பிரைவேட் அவங்களோட போயிங், அதாவது விஐபி ரேஞ்ச் தானே அது, அவங்களோட போயிங் விஐபி ரக போயிங் 737 விமானத்துல இஸ்ராயலுக்கு ஒரு கள்ளத்தனமாக திருட்டுத்தனமான முறையில இந்த வாரம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பயணிச்சுக்கிறாங்களாம். இதை யாரு செய்தி வெளியாக்குறா? இஸ்ராயல செய்தியா வெளியாக்குது. ஏண்டா இஸ்ராயல் இப்ப அரசாங்கத்துக்கு கொஞ்சம் ஆதரவு இல்லாத மாதிரி நடுநிலை மாதிரி காட்டிக்கொள்ளலாம். தோத்து போச்சு இல்ல. இஸ்ராயல்ல பழக்கம் என்னென்றால் அவர்கள் வெற்றியின் பக்கம் தான் எப்போது நிற்பாங்க. அது எப்படிப்பட்ட ராசாதி ராச மகாத்தாண்டவன் என்றாலும் தோத்தவனை கையிட்டு வெற்றியும் பக்கம் நிற்பது. அந்த வகையில அமீரக உயர்மட்டம் பாதுகாப்பு உயர்மட்டம் அவங்களோட பெரிய பெரிய லெவல் பாதுகாப்பு அமைச்சரும் போயிருக்கிறாங்க. தூதுக்குழுடைய பேர் வழியாகல, எத்தனை பேர் போன் வழியாகல. அதுல இஸ்ரேல கேன் 11 என்ற ஒரு செய்தியான் வெளியாக இருக்குது. அதாவது ஈரானும் அமெரிக்காவும் ஒரு போர் நிறுத்த அமைதி ஒப்பந்த நிறுவின் நேரத்துல தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் என்று இஸ்ராயலுக்குள்ள போய் பாதுகாப்பு ஒப்பந்தம் பண்ணிருக்கு இந்த நாட்களை. இதை இப்ப கேள்விப்பட்ட ஒன்றுமானா இன்றைக்கு வியாழக்கிழமை நள்ளிரவு செய்தியாக உங்களுக்கு நாளை காலை செய்தி வருன்னு நினைக்கிறேன். இப்ப உடுவான ஈரான்காரன் அவன் இப்ப பிராந்திய வல்லரசு. பாத்தீங்களா, ஈரானை பொறுத்த வரைக்கும் வளைகுடாவின் ஒரு வல்லரசாக மாறி இருக்கிறது. அமெரிக்கா ஏற்றிருக்குது, உலகம் ஏற்றிருக்குது. இதுக்குள்ள இவருக்கு பாதுகாப்பு தேவைன்னு போய் இஸ்ராயல்கிட்ட தோல்விகண்ட நாட்டை போய் பார்ப்போம். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் ஒரு கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகள் இஸ்ரேலுக்கு ரகசிய பயணம் மேற்கொண்ட செய்திகள் தற்பொழுது வெளியாகிருக்கின்றது. ஜூன் 16 செவ்வாய்க்கிழமை இஸ்ரேலிய பொது ஒளிபரப்பு நிறுவனமான கான் 11 ஐக்கிய அரபு அமீரகத்தின் உயர்மட்ட பாதுகாப்பு தூதுக்குழு ஒன்று இஸ்ரேலுக்கு சென்றதாக முதலில் செய்தி வெளியிட்டுள்ளது. ஜூன் 17 நேற்று இந்த செய்தி ஊடகங்களில் பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டிருக்கின்றது மற்றும் பல சர்வதேச செய்தி நிறுவனங்கள் இதனை தங்கள் தளங்களில் விரிவாக பதிவேற்றம் செய்திருக்கின்றது. அந்த செய்தி அறிக்கையிலேயே இந்த தூதுக்குழு இஸ்ரேலுக்கு சென்றது ஜூன் 16 என்று சொன்னாலும் மாறாக போர் தொடங்கிய ஆரம்ப காலத்து, அதாவது பிப்ரவரி 22 வாக்கிலும் ஒரு பயணம் மேற்கொண்டு இந்த 16ஆம் தேதி 2வது பயணமும் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். நீண்ட காலமாக இரகசியமாக வைக்கப்பட்ட இந்த தகவல் போர் முடிவுக்கு வந்த அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தான சூழலில் ஜூன் மாதம் வெளியானதுதான் இப்போது பரபரப்பாக பேசப்படுகிறது. இஸ்ரேலிய ஊடகங்களின் தகவலின்படி ஈரான் மீதான போரின் ஆரம்ப கட்டத்தில் ஒரு உயர்மட்ட அமெரிக்க பாதுகாப்பு தூதுக்குழு இரகசியமாக இஸ்ரேலுக்கு சென்றிருக்கின்றது. இந்த வருகையின் முக்கிய நோக்கம் ஈரான் இஸ்ரேல் மற்றும் ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல்கள் தீவிரமடைந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு மற்றும் இராணுவ ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதாகும் என்றும் ஒரு பேச்சு வழிபடுகிறது. இந்த சந்திப்பில் போரின் போக்கு மற்றும் பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து இஸ்ரேலிய பாதுகாப்பு மற்றும் இராணுவ தலைவர்களுடன் அமீரக அதிகாரிகள் ஆலோசனை நடத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த தூதுக்குழு எந்தெந்த அதிகாரிகளை கொண்டிருந்தது என்பது குறித்த விவரங்கள் வெளியிடப்படவில்லை. அவர்கள் விஐபி பயன்பாட்டிற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட போயிங் 737 விமானத்தில் இஸ்ரேலை சென்றிருக்கின்றார்கள். டெல் அவிவ் நகரத்தை அடைந்திருக்கின்றார்கள். அமெரிக்க அரசு தனது நாட்டில் இஸ்ரேலிய ராணுவ தூதுக்குழுவை அனுமதித்ததாகவோ அல்லது இத்தகைய பாதுகாப்பு சந்திப்புகள் நடைபெற்றதாகவோ வரும் தகவல்களை அதிகாரப்பூர்வமாக மறுத்துள்ளது. வேளையில் கடந்த மே மாதம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ போரின் போது ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு இரகசிய பயணம் மேற்கொண்டு அந்நாட்டு அதிபர் முஹம்மது பின் சயீதை சந்தித்ததாகவும் நெதன்யாஹூவின்
அலுவலகம் உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கின்றது. தற்போதைய சூழலில் ஈரான் அமெரிக்கா இடையிலான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள நிலையில் ஜூன் 18 இந்த சந்திப்புகள் பிராந்திய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரு தொடர் நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேலிய பொது ஒளிபரப்பு நிறுவனமான கான் 11 வெளியிட்ட தகவலின்படி அமெரிக்கத்தின் உயர்மட்ட பாதுகாப்பு தூதுக்குழு ஒன்று இஸ்ரேலுக்கு சென்றிருக்கின்றது. இருப்பினும் பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த தூதுக்குழுவில் இடம்பெற்ற நபர்களின் பெயர்கள் அல்லது பதவிகள் அதிகாரப்பூர்வமாக வெளிப்படுத்தப்படவில்லை என்றும் அவர்கள் அமெரிக்கத்தில் அரச குடும்ப உறுப்பினர்கள் பயன்படுத்த விஐபியாக போயிங் 737 விமானத்தில் இஸ்ரேலின் டெல் அவீவை அடைந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக போரை தொடங்கிய ஆரம்ப நாட்களில், அதாவது பிப்ரவரி 28 வாக்கில் பயணம் செய்தாலும் இது இரண்டாவது இரகசிய பயணம் என்று இஸ்ரேலின் ஊடகம் தெரிவிக்கிறது. இந்த செய்தி பரவியதை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகம் இத்தகைய பயணத்தையோ அல்லது இஸ்ரேலிய ராணுவ தூதுக்குழுவையோ தனது நாட்டுக்குள் அனுமதித்ததையோ அதிகாரப்பூர்வமாக மறுத்துள்ளது. இஸ்ரேலுடன் தங்களுக்கு இருக்கும் உறவு ஆபிரகாம் உடன்படிக்கையின் அடிப்படையில் வெளியானது என்றும் இத்தகைய இரகசிய ஏற்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் அமீரக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2026 பிப்ரவரி இறுதியில் ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மேற்கொண்ட கூட்டு ராணுவ நடவடிக்கைகளின் போது ஈரானுக்கு எதிராக பல்வேறு தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன மற்றும் விவாதிக்கப்பட்டன என்றும் அவைகள் சொல்லப்படுகின்றது. இஸ்ரேல் இந்த நடவடிக்கைக்கு லயன்ஸ் ரார் என்றும் அமெரிக்கா எபிக் ரஷ் என்றும் அழைத்தன. ஈரானின் அணுசக்தி திட்டங்கள், பாலிஸ்டிக் ஏவுகணை உற்பத்தி மையங்கள், ராணுவ தளங்கள் மற்றும் அரசாங்க கட்டிடங்களை அழிப்பதே முதன்மை நோக்கமாக இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்தது. இந்த தாக்குதல்களில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஆமி உட்பட சுமார் 18 பேர் கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படும் அதிகமான கொலைகள். இப்பொழுதோ இதை உத்தியபூர்வமாக அமீரகம் மறுத்தாலும் கூட அவர்கள் இஸ்ரேல் இந்த செய்தியை உண்மையாக வெளியிட்டிருக்கின்றது. எவன் ஏற்றுக்கொள்வார்? ரகசியமாக போன பயணம் தானே. ஆக இவர்கள் இப்படி ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டாலும் இஸ்ரேலை அதாவது நோக்கம் என்னவென்றால், அமெரிக்காவும் ஈரானும் இந்த அமைதி ஒப்பந்தம் கைச்சாத்திட்டாலும் அமீரகம் இஸ்ரேலும் சேர்ந்து அமீரக மண்ணில் இருந்து ஈரானுக்கு எதிராக பல தில்லாலங்கடி வேலையை செய்கின்ற போது அமீரகத்தை நோக்கி ஈரானின் ஏவுகணைகள் பாயும் என்பதையும் சொல்லி மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.